2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திடீர் திருப்பமாக தேமுதிக முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வந்த கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது. தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பப்படி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை இரு கட்சிகளின் சார்பில் அமைக்கப்படும் குழுவினர் பேசி முடிவெடுப்பார்கள். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்று தெரிவித்தார். 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். அதுதான் இல்லை, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை என்னிடம் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களை அழைச்சி பேசி நிச்சயம் உங்கள் முன்னாடி நான் அறிவிப்பேன்னு. ஸோ அங்கே உறுதி பண்ணிட்டு தான் நான் அறிவிக்கணும். எனவே அங்கேயும் நான் பேசினேன் உங்ககிட்ட. இன்னைக்கு தலைமை கழகத்திலிருந்து உங்களுடன் பேசுகிறேன். இது ஏன் இந்த டிசிஷன், நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த முறை நான் உங்கள் எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்கள் வாக்கு பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்கள் கேட்டோம். அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைக்கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வாக்கு பெட்டியில் செலுத்தினாங்க. அதில் நீங்கள் கேட்டீங்க யாருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அது நான் ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு எங்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை. அதனால் கழகத்தின் முடிவு எதுவோ, கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு, அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, வரவேற்கிறாங்க. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே, அதாவது அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து கிளைக்கழக தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோட வரவேற்றாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். நீங்க கூட அங்க திமுக ஆபீஸ்ல என்கிட்ட கேட்டீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு. நான் சொன்னதே தான் மீண்டும் சொல்றேன், 200+ ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டுகாலமாக நட்புல இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும். எங்கள் திருமணத்தை நடத்தி வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்க ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான். ஆனா அரசியல் என்று வந்த பிறகு, கூட்டணி என்று வரும்போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும்
அது நிறைவேறாமலேயே இருந்தது. கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனா அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகல. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது.